அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. ஒரு காட்டுக்குள்ள தமிழ்நாட்டில் ஒரு பெண் பிணமாக இருக்கிறார், உடலில் எந்த துணியும் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த வழக்கு, இந்த கேஸ் பதிவு பண்ணப்படுகிறது. இங்கே போலீஸ்க்கு இந்த பெண் யாருன்னு தெரியல, ஏன் இங்கே நிர்வாணமாக பிணமானான்னு தெரியல. ஆனால் உடம்புற காயங்கள் இருக்கிறது, இறந்து போயிருக்கா. அந்த பெண்ணுடைய சுற்றி எந்த பிலாங்கிங்ஸுமே கிடையாது, செல்ஃபோனோ எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. இப்போ இதற்கு எப்படி கண்டுபிடிச்சாங்க போல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ஏற்காடு மலை அடிவாரம் கட்ட அன்றைக்கு நவம்பர் 25, 2024 மக்களே, இரவு என்ன நடந்துச்சு நமக்கு தெரியல. நவம்பர் 26 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு கத்தர் சத்தம். ஏன்னு பார்த்தாலும் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணப்படுகிறது. போலீஸ் வராங்க. அங்கே பார்த்தால் ஏற்காடு மலை அடிவாரத்தில் ஒரு ஒத்தடி பாதை மாதிரி ஒத்தடி பாதைக்கிட்ட ஒரு பெண் நிர்வாணமாக இறந்து கிடக்கிறாங்க. சரி, பெண் ஐடென்டிட்டி பார்க்கலான்னு பார்த்தா அவங்க பெண்ணை சுற்றி அந்த பர்ஸோ இல்லை ஃபோன்ஸோ எதுவுமே இல்லை, இந்த தங்க செயின் எதுவுமே கிடையாது அந்த பொண்ணுக்கிட்ட. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதற்கு பிறகு அந்த பெண்ணை ஃபோட்டோ எடுக்கிறாங்க போலீஸ். எடுத்துகிட்டு அந்த பெண்ணை போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ அதுவரையில் நவம்பர் 25 அன்னைக்கு 26 அன்னைக்கு எல்லா ஸ்டேஷனுக்கும் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறாங்க. இப்படி ஒரு பொண்ணை இறந்து போய் கிடக்கிறாங்க, ஏதாவது மிஸ்ஸிங் கேஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. பட் சுற்றி உள்ள எந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லையுமே மிஸ்ஸிங் கேஸ் அப்படிங்கிறது பதிவாகப்படவே இல்லை. ஸோ இப்படியே இருக்கிறது. நவம்பர் 27 போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுகிறது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்பொழுது இன்கோஸே தெரிஞ்சு போச்சு, அந்த பெண் பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்கான்னு தெரியுது. ஷி வாஸ் ரேப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் ஸ்பாட்டில் டாக் ஸ்காட்ச் வருகிறது, ஃபாரன்சிக் டீம் வராங்க, கைரேகை எடுத்துகிட்டு போகிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த பெண்ணை பற்றி அந்த தகவலும் கிடைக்காமல் இருக்குது. நவம்பர் 27 போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படும் போது சொல்கிறாங்க, ஷி வாஸ் ப்ரூட்டலி ரேப்ட், பயங்கரமாக அடிச்சிருக்காங்க, சித்திரவதைப்படுத்தப்பட்டிருக்காங்க அந்த பெண் அப்படிங்கிறது தெரிய வருகிறது. ஸோ நவம்பர் 26 அன்றைக்கி எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு தகவலின் அடிப்படையிலையுமே எந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் வரல. ஸோ நவம்பர் 27 வெயிட் பண்ணுறாங்க, எந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் வரவே இல்லை. மதியம் மேலே பார்த்தீங்கன்னா சேலம் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வருகிறது. என்ன சொல்லப்படுதுனால், நவம்பர் 25 அன்னைக்கு சேலம் அரசு மருத்துவமனைக்கு போகிறேன்னு சொன்ன என்னுடைய மனைவி மலர் அவங்க பேர், 43 வயது, அவங்க காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 27 அன்னைக்கு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் பதிவாகப்படுகிறது. ஸோ அந்த ஸ்டேஷன்லேயும் அந்த ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையில் வராதனால வெயிட் பண்ணுறாங்க. இப்போ வந்ததுக்கு பிறகு ஃபோட்டோ வாங்குகிறாங்க. ஃபோட்டோ வாங்கி பார்த்தா அந்த ஃபோட்டோ 43 வயசு அப்படிங்கிற ஃபோட்டோ இருக்கிறது. அந்த ஃபோட்டோவை ஏற்காடு மலையடிவாரத்தில் கூடிய காவல் நிலையத்துக்கு அனுப்பி விட்றாங்க. ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷன் போது அங்கே பார்த்தா அந்த ஃபோட்டோ வச்சு கம்பேர் பண்ணும்பொழுது இந்த பெண்ணாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா தெரிகிறது போலீஸுக்கு. இமீடியட்டாக அந்த சேலம் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய நபர், யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் பண்ண நபர், அதாவது அந்த இறந்து போன பெண் கணவருக்கு கால் பண்ணுறாங்க, ஸ்பாட்டுக்கு வர சொல்கிறாங்க. ஸோ மார்ச்சுரிக்கு போகிறாங்க. போய் முகத்தை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஆமாம், இதான் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அப்போ கேட்குறாங்க போலீஸ், ப்ரோவ் பண்ணுறாங்க, எப்படி என்ன ஆச்சுன்னு கேட்குறப்போ இவங்க யார் ஃபஸ்ட்டு கேட்குறப்ப சொல்கிறாங்க, இவங்க பெயர் மலர், 43 வயசு. ஸோ இவங்க நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மின்னக்கல் அப்படிங்கிற இடத்துல சேர்ந்தவங்க, திருமணமாகி குழந்தைகள்லாம் இருக்கிறது. என்ன பண்ணுறாங்க கேட்குறப்ப சொல்கிறாங்க, வீட்டில் தொடப்பத்தை உரித்து தென்னந்தொடப்பம் கட்டி அதை போய் விற்றுட்டு வர வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஏன் எங்கே போனாங்க கேட்டப்போ நவம்பர் 25 அன்னைக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு போகிறத சொல்லிட்டு போனாங்க. நாங்கள் ஃபுல்லாக வெயிட் பண்ணோம், நைட் வரைக்கும் வெயிட் பண்ணோம், வரவே இல்லை. 26 ஃபுல்லாக தேடி பார்த்தோம், சேலம் மருத்துவமனைக்கும் தேடி பார்த்தோம், ஃபோட்டோலாம் காமிச்சு கேட்டோம், எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, கிடைக்கவும் இல்லை எங்களுக்கு. அதற்கு பிறகு தான் சேலம் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறார். ஸோ சேலத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருகிறது. ஓகே, அப்போது சிசிடிவி எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்தப்போ நவம்பர் 25 அன்னைக்கு சேலத்தில் அந்த பெண் வந்ததாக எந்த சூடும் இல்லைன்னு தெரிகிறது. இப்போ வரவே இல்லை, அப்போ எங்கே போனாங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அடுத்து இந்த பெண்ணோட நம்பரை கேட்டு வாங்குறாங்க. ஸோ அவங்க பெண் நம்பர் கொடுக்கப்படுகின்றது. அந்த ஃபோனை கால் பண்ணால் நம்பர் சுவிட்ச் ஆஃப், ஃபோன் ரீச் ஆகலை. ஸோ அடுத்தது சிடிஆர் போட்டு வாங்குறாங்க. சிடிஆரில் கடைசியாக அந்த பொண்ணு யாருக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 25 நவம்பர் மதியம் வரைக்கும் கால் போயிருக்கு.
ஸோ மதியமாக யார் கால் போச்சு அப்படின்றத பார்க்கும் பொழுது அதே பக்கத்து ஏரியாவோட கண்ணங்குறிச்சி அப்படிங்கிற ஏரியாவை சேர்ந்த தாமரை நகரில் உள்ள கனகராஜ் என்ற நபருக்கு கால் போயிருக்கு. இந்த கனகராஜ் யார் அப்படிங்கிறதை விசாரிப்பதற்கு போலீஸ் போகிறாங்க. கனகராஜ் அங்கே இல்லை, அப்ஸ்காண்டிங். இந்த கனகராஜ் யாருன்னு பார்த்தா மக்களே, இவர் வந்து கனகராஜ் ஒரு ரவுடி. ஸோ அவன் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது, நிலுவையில் இருக்குது. ஸோ ரவுடிசத்தை ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் பூண்டு விற்பனை பண்ணிட்டு உட்காந்துருக்கு கனகராஜ். ஸோ இவனை ட்ராக் பண்ணுறதுக்கு நம்ம ட்ராக் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு கேட்குறாங்க. கனகராஜ் வந்து 25 நைட்டே கொலை பண்ணிட்டதுனால 27 போலீஸ் கண்டுபிடிக்கலன்றதுனால லெத்தாஜிக்காக இருந்திருக்காரு. இரவு வந்திருக்காரு. அவரை கரெக்டாக ட்ராக் பண்ணி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறாங்க காவல்துறையில். ஸோ போலீஸ் கூட்டு விசாரிக்கும் போது சொல்கிறாரு, ஆமாம் அவர் தான் கொன்னார் அப்படிங்கிறாரு. என்ன நடந்துச்சுன்றதை பார்க்க மக்களே, 10 நாளைக்கு முன்னாடி இவர் ஒரு தெருவில் பூண்டு வைக்க போயிருக்காரு. அதே தெருவில் தான் மலர் அப்படிங்கிறவங்க தொடப்பம் வைத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ 2 பேரும் பார்க்குறாங்க, பேசிக்கிறாங்க. பேசுகிறப்போ 2 பேரும் வந்து சேர்ந்து போய் தொடப்பமும் பூண்டு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பழக்கம் ஏற்படுறது, 10 நாள் முன்னாடி பழக்கம் ஏற்படுது. அந்த பழக்கத்தின் வாயிலாக நம்பர் பரிமாறிக்கிறாங்க. தொடர்ந்து ஃபோன்ஸில் பேச ஆரம்பிக்கிறாங்க லாஸ்ட் 10 டேஸாக. அப்போது ஒரு நாள் கரெக்டாக இந்த நவம்பர் 25 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொடப்பம் விற்கிறதுக்கு போகல. அது போகாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வெளியே போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு கனகராஜ் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் வந்திருக்கிறாங்க. வந்துட்டு இவங்களை ஏற்காடு மலையடிவாரத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. ஸோ ஏற்காடு மலையடிவாரத்தில் யாரும் இல்லாத இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னா என்ன அர்த்தம் நம்மளை புரிஞ்சிக்க முடியுது. தே போத் வாண்ட் டு ஹேவ் அ ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப். ஸோ அப்படி போகிறப்ப தான் போய் அங்கே வந்து கொஞ்சம் மலையடிவாரத்துக்கு உள்ளே நடந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் ஒரு புதர் மாதிரி இருக்குது, அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்ப இன்னொரு உள்ளே வரார். அவர் யாருன்னு பார்த்தா கனகராஜுடைய ஃப்ரெண்ட் சக்திவேல். சக்திவேலும் ஒரு ரவுடி தான். அவர் மேலும் ஏகப்பட்ட குற்ற வழக்கு பின்னணியில் இருக்க ஒரு நபர் தான். அவரும் இதே ஏரியாவை சேர்ந்தவர் தான், கண்ணங்குறிச்சி ஏரியாவை சேர்ந்தவர் தான். அவர் வந்து உட்கார்றாரு. உட்காரப்போ என்ன இந்த இவன் வந்திருக்கான்னு கேட்டப்போ, இல்லை நான் தான் வர சொன்னேன்னு சொல்கிறாரு கனகராஜ். என்ன மேட்ருன்னு கேட்டப்போ, இல்லை 2 பேருமே இந்த மாதிரி ஃபிசிக்கல் ரிலேஷன் ஆசைப்படுறோன்னு சொன்னோடனே மலருக்கு தூக்கி வாரி போடுது. அப்போது அதற்கேற்ற மாதிரி அவர்கள் ரேட் பேசியிருக்கிறாங்கன்ற தகவல் சொல்லப்படுகின்றது. அதற்கேற்ற மாதிரி பேசி சேசி கண்டிப்பாக தரோன்னு சொல்லி சமாதானப்படுத்தப்பட்டு அவர்கள் கடைசியாக முடிச்சிட்ட பிறகு பணத்தை கொடுக்காமல் ஓடு பார்க்குறாங்க. அப்போ சமயத்தில் வந்து சண்டை ஏற்பட்டிருக்கு. சண்டை ஏற்படும் பொழுது 2 பேரும் போதையில் இருந்திருக்கிறாங்க. ஸோ போதையுடைய உச்சத்தில் 2 பேரும் மலரை அடித்து கொன்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகுது மக்களே. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு போதை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் செய்யப்பட்டு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி கொலை பண்ணும்போது போஸ்ட்மார்ட்டத்தை பொறுத்தளவுக்கு இது ரேப் பண்ணி மர்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா உடம்புல ஃபுல்லாக காயம் சிராய்ப்பெல்லாம் இருக்கும், அடித்த சூடுகள்லாம் இருக்கும். ஸோ ரேப்புக்கான ஒரு சிம்டம்ஸும் இருக்கும். அப்படிங்கிறதுனால இது ரேப் அண்ட் மர்டர் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் விசாரித்து பார்க்கும்பொழுது தான் இது ரேப் அண்ட் மர்டரா இல்லை உங்களுக்கு மியூச்சுவல் கன்சென்ட்டில் வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு பணம் தராமல் கொல்லப்பட்டதா அப்படிங்கிறது விரிவாக நம்ம தெரிய வரும் மக்களே. இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு மியூச்சுவல் கன்சென்ட்டில் வச்சுக்கிட்டு பணம் கொடுக்க மாட்டேன்னு சண்டை வந்து கொல்லப்பட்டதாக தகவல் தெரிகிறது. இப்போ 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க மக்களே. ஸோ என்னென்ன கொடுமை பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணுடைய செல்ஃபோன்ஸ் கொண்டு போகப்பட்டிருக்கு. அதே மாதிரி செயின் கொண்டு போகப்பட்டிருக்கு. 1000 பணத்தை கொண்டு போயிட்டுருக்காங்க. அது செயினை போயிட்டு அடகுகள் அடகு வைக்கிறப்போ தெரிஞ்சுக்க செயின் வந்து ஒரிஜினல்னு தெரிஞ்சிருக்கு, கவரிங் தெரிஞ்சிருக்கு அந்த கனகராஜுக்கு. ஸோ இப்படியாக இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது மக்கள். இதில் ஒரு விஷயம் பார்க்க வேண்டும். இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்களுக்கு செக்ஸ் ஒர்க்கிங் சொல்கிறதா, ஏன்னா இதை என்ன அடிப்படையில் சேர்க்கறது அப்படிங்கிற நமக்கு தெரியல மக்களே. பட் ஜென்ரலாகவே இந்த மாதிரி சில இடங்களில் ஒரு சில பெண்கள் பார்த்திங்கன்னா வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்குறேன், இந்த மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணுறேன் அப்படிங்கிற பெயரில் இந்த மாதிரி உடல் உறவும் அவங்க சேர்ந்துட்டுருக்குறாங்க. அதற்கான பணம் அவங்க கிடச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதே பார்க்க. இது வந்து தப்போ ரைட்டுன்ற ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய விஷயம்னால் பெண்கள் அவங்கள உடம்பு அவங்களுக்கு தான் சொந்தம்னு சட்டம் சொல்லுது. ஸோ அவங்க உடம்பை யாருக்குன்னா அவங்க தரதுக்கு உரிமை இருக்குன்னு சட்டம் சொல்லுது. ஸோ அப்படி அது கொடுத்து அது கணவனுக்கு தெரிஞ்சால் அதை கிரவுண்ட்ஸாக வச்சு அவங்க வந்து டிவோர்ஸ் வாங்கலாம். ஆனால் அதை கிரவுண்ட்ஸாக வச்சு அவங்க வந்து கேஸ் போட முடியாதுன்றது சட்டம் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான சட்டத்தின் விஷயத்தை வைத்துக்கொண்டு பெண்கள் சில இடங்கள் தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, தப்பும் செய்கிறார்கள். அது தப்புன்னு நம்ம வந்து மொராலிட்டியாக பார்க்குறப்போ அது தப்புன்னு தெரியுது. ஆனால் லீகலாக பார்க்குறப்போ அவங்க உடம்பு அவங்க உரிமை, அவங்க வச்சுக்க ஆசைப்படுறாங்க, வச்சுக்கிறாங்க. அதற்காக அவர்கள் பணம் வாங்கினாங்கனால்
ஒரு பெண் தன்னை வந்து என்ன சட்டம் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் தன்னை நான் வந்து என்னோடய உடம்பை விற்று தான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறத ஓப்பனாகவே வெளியே கூட சொல்லலாம். அது தப்பு கிடையாது. அந்த வேலையை அவங்க செய்யலாம். அது தப்பு கிடையாது. ஆனால் அவங்க 10 பேரை வச்சு அந்த மாதிரி வேலை வாங்கினா மட்டும்தான் தப்புன்னு சட்டம் சொல்கிறது மக்களே. இப்போ இந்த மலர் அப்படிங்கிற பெண் பண்ணது வந்து சட்டப்படி தப்பான்னு கேட்டால் சட்டப்படி தப்பு இல்லைன்னு தான் வரும். பட் மாரலி அவர் கணவருக்கு சம்டைம் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். தெரிஞ்சிருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் இந்த விஷயம் அவங்க கணவர் இந்த கிரவுண்ட்ஸாக வச்சு டிவோர்ஸ் வாங்கலாமே தவிர மற்றபடி எதுவும் பண்ண முடியாத நேரத்தில். ஸோ இப்படியாக இந்த வழக்கு முடிந்திருக்கிறது. நினைக்கிறேன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.